மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜயினியில் அமைந்துள்ள அருள்மிகு மகாகாலேஸ்வரர் திருக்கோயில் இந்துக்களின் மிக முக்கியமான புனித தலங்களில் ஒன்றாகும். இது சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட 12 ஜோதிர்லிங்க தலங்களில் 3வது தலமாக கருதப்படுகிறது. இந்த கோயிலின் முழு விவரங்கள் மற்றும் வரலாறு இதோ. 1. முக்கியத்துவம் மற்றும் சிறப்புகள். சுயம்புலிங்கம். இங்குள்ள சிவலிங்கம் தானாகவே தோன்றிய சுயம்புலிங்கமாக கருதப்படுகிறது. தெற்கு நோக்கிய முகம் தட்சிணாமூர்த்தி. 12 ஜோதிர்லிங்கங்களில் மகாகாலேஸ்வரர் மட்டுமே தெற்கு நோக்கி வீற்றிருக்கிறார். தெற்கு திசை மரணத்திற்குரிய திசையாக கருதப்படுவதால் காலத்தையே வென்றவர் மகாகாலன் என்ற அடிப்படையில் இவர் தெற்கு நோக்கி அமர்ந்து பக்தர்களுக்கு மரண பயத்தை போக்கி நீண்ட ஆயுளை வழங்குகிறார். பஸ்ம ஆரத்தி. உலகிலேயே இங்கு மட்டும்தான் அதிகாலை 4 மணிக்கு சுடுகாட்டு சாம்பலை கொண்டு இறைவனுக்கு ஆரத்தி காட்டப்படுகிறது. தற்போது முறைப்படுத்தப்பட்ட சாம்பல் பயன்படுத்தப்படுகிறது. இது மிகவும் புகழ்பெற்ற மற்றும் சக்தி வாய்ந்த வழிபாடாகும். 2. தல வரலாறு. புராணம். புராணங்களின்படி அவந்திகா தற்போதைய உஜ்ஜயினி நகரை தூஷன் என்ற அரக்கன் துன்புறுத்தி வந்தான். வேத விற்பன்னர்களையும் பக்தர்களையும் காக்க சிவபெருமான் பூமியை பிளந்து கொண்டு தோன்றி அந்த அரக்கனை அழித்தார். பின்னர் பக்தர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கி அங்கேயே ஜோதிர்லிங்கமாக எழுந்தருளினார். வரலாற்று ரீதியாக இக்கோயில் மிகவும் பழமையானது. கிபி 1235 சுல்தான் இல்துமிஷ் என்பவரால் இக்கோயில் இடிக்கப்பட்டது. பின்னர் 18ஆம் நூற்றாண்டில் மராட்டிய பேஷ்வாக்களின் காலத்தில் ராணோஜி ஷிண்டே தற்போதுள்ள கோயில் அமைப்பு மீண்டும் கட்டப்பட்டது. உஜ்ஜயின் மகாகாலேஸ்வரர் கோயில் அமைப்பு. இக்கோயில் 3 அடுக்குகளாக அமைந்துள்ளது. கீழடுக்கு மகாகாலேஸ்வரர் ஜோதிர்லிங்கம். நடு அடுக்கு ஓங்காரேஸ்வரர் லிங்கம். மேலடுக்கு நாகச்சந்திரேஸ்வரர். இந்த சன்னதி நாகபஞ்சமி அன்று ஒரு நாள் மட்டுமே திறக்கப்படும். 4. தரிசன நேரங்கள். கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை 4 மணி முதல் இரவு 11 மணி வரை. பஸ்ம ஆரத்தி அதிகாலை 4 மணி முதல் 6 மணி. இதற்கு முன்கூட்டியே ஆன்லைனில் பதிவு செய்ய வேண்டும். 5. எப்படி சென்றடைவது? ஹவு டு ரீச்? ரயில் மூலம். உஜ்ஜயினி சந்திப்பு. உஜ்ஜைன் ஜங்ஷன் ரயில் நிலையம் கோயிலிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்தியாவின் அனைத்து முக்கிய நகரங்களிலிருந்தும் இங்கு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. விமானம் மூலம். உஜ்ஜயினியில் விமான நிலையம் இல்லை. அருகிலுள்ள விமான நிலையம் இந்தூர். இந்தூர் தேவி அஹில்யாபாய் ஹோல்கர் ஏர்போர்ட் ஆகும். இது உஜ்ஜயினியிலிருந்து சுமார் 55 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அங்கிருந்து டாக்ஸி அல்லது பேருந்து மூலம் 1 முதல் 2 மணி நேரத்தில் உஜ்ஜயினியை அடையலாம். சாலை மூலம். இந்தூர், போபால், ஓங்காரேஸ்வரர் போன்ற நகரங்களிலிருந்து அரசு மற்றும் தனியார் பாருந்து வசதிகள் தாராளமாக உள்ளன. குறிப்பு: நீங்கள் பஸ்ம ஆரத்தியில் கலந்து கொள்ள விரும்பினால் குறைந்தபட்சம் 1 மாதத்திற்கு முன்பே அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் srimahakaleeswarar.mp.gov.in இல் முன்பதிவு செய்வது அவசியம். அக்டோபர் முதல் மார்ச் வரையிலான காலம் தரிசனத்திற்கு மிகவும் ஏற்றது. உஜ்ஜயின் மகாகாலேஸ்வரர் கோயிலின் மிக முக்கியமான மற்றும் சிலிர்ப்பூட்டும் நிகழ்வு இந்த பஸ்ம ஆரத்தியாகும். சிவபெருமானை காலங்களின் கடவுள், லார்ட் ஆஃப் டைம் மற்றும் சாம்பல் பூசியவர் என போற்றும் விதமாக இது நடத்தப்படுகிறது. இதன் சிறப்பம்சங்கள் மற்றும் நடைமுறைகள் இதோ. 1. பஸ்ம ஆரத்தியின் தனிச்சிறப்பு. நேரம் தினமும் அதிகாலை 4 மணி முதல் 6 மணி வரை நடைபெறும். பொருள்: பஸ்மம் என்றால் சாம்பல். முற்காலத்தில் சுடுகாட்டில் இருந்து எடுக்கப்பட்ட புதிய சாம்பலை கொண்டு இந்த ஆரத்தி நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. தற்போது முறைப்படி பசுவின் சாணம் மற்றும் சில மூலிகைகளை கொண்டு தயாரிக்கப்பட்ட சாம்பல் விபூதி பயன்படுத்தப்படுகிறது. தத்துவம்: சாம்பல் என்பது வாழ்க்கையின் நிலையற்ற தன்மையை குறிக்கிறது. இறுதியில் அனைத்தும் சாம்பலாகவே மாறும் என்ற தத்துவத்தை இது உணர்த்துகிறது. 2. முன்பதிவு செய்யும் முறை. புக்கிங். பஸ்ம ஆரத்தியில் கலந்து கொள்ள கூட்டம் மிக அதிகமாக இருக்கும். எனவே முன்கூட்டியே திட்டமிடுவது அவசியம். ஆன்லைன் முன்பதிவு. மகாகாலேஸ்வரர் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் 1 மாதத்திற்கு முன்பே பதிவு செய்யலாம். இதற்கு ஆதார் அட்டை போன்ற அடையாளச் சான்று தேவை. நேரடி பதிவு. ஆஃப்லைன். கோயிலில் உள்ள கவுண்டரில் முந்தைய நாள் காலை 10 மணி முதல் இதற்கான டோக்கன்கள் வழங்கப்படுகின்றன. ஆனால் இது கிடைப்பது மிகவும் கடினம். 3. உடை கட்டுப்பாடுகள். ட்ரெஸ் கோட். பஸ்ம ஆரத்தியில் கருவறைக்கு அருகில் சென்று தரிசிக்க மிக கடுமையான ஆடை கட்டுப்பாடுகள் பின்பற்றப்படுகின்றன. ஆண்கள் பாரம்பரிய வேட்டி மட்டுமே அணிய வேண்டும். மேல் சட்டை அணியக்கூடாது. பெண்கள்
புடவை மட்டுமே அணிய வேண்டும். மற்ற ஆடைகள் அணிந்தவர்கள் நந்த மண்டபத்தில் இருந்து மட்டுமே பார்க்க அனுமதிக்கப்படுவார்கள். கருவறை அருகில் செல்ல முடியாது. 4. முக்கிய நடைமுறைகள். ஆரத்தியின் போது லிங்கத்திற்கு புனித நீர், பால், தயிர், தேன் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்யப்படும். பின்னர் துணியால் மூடப்பட்ட சாம்பலை லிங்கத்தின் மீது தூவி பஸ்ம ஸ்நானம் செய்வார்கள். இந்த நேரத்தில் பக்தர்கள் ஓம் நம சிவாய மற்றும் மகாமிருத்யுஞ்சய மந்திரத்தை முழங்குவது ஒரு ஆன்மீக அதிர்வை ஏற்படுத்தும். சுமார் 2 மணி நேரம் நடைபெறும் இந்த முழு நிகழ்வும் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். 5. கவனிக்க வேண்டியவை. பஸ்ம ஆரத்திக்கு செல்ல விரும்புவர்கள் அதிகாரம் 1 அல்லது 2 மணிக்கு வரிசையில் நிற்கத் தொடங்கிவிடுவார்கள். ஆரத்தியின் போது சில குறிப்பிட்ட நேரங்களில் புகைப்படங்களை எடுக்க அனுமதி இல்லை. உஜ்ஜயினி செல்லும் எவரும் தவறவிடக்கூடாத ஒரு உன்னதமான அனுபவம் இது.